இவங்க வந்து சந்திர கிரகணத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்கள் அம்மானால வர முடியல. மோமோஸ் வாங்கினது பின்னாடி இருக்கிற வியூக்காக தான். ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்து 6 o'clock ஆக போகுது. நான் வந்து ஒரு 5 o'clock ஏஞ்சி பார்க்கும்போது வந்து நல்லா வந்து வெளிச்சமாக இருந்துச்சு. நான் அப்போயே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். சரி ரெடி ஆகணும், ஏன்னா இன்றைக்கி தான் வந்து ஸ்னோ பார்க்க போகிறோம். ஆக மொத்தத்தில் அது வந்து ரேங்க் டங் பாஸா சம்திங் எதுவும் பேர் இருந்தது, பேர் எனக்கு தெரில அவ்வளோவா. ஸ்னோ பார்க்க போகிறோம், அதனாலே காலையில் எழுந்துச்சி ரெடி ஆகணும்னு சொன்னாங்க. நான் 5 o'clock எந்திரிக்கும் போது நல்ல வெளிச்சமாகவே இருந்துச்சு. இப்போ அங்கே தான் போகிறோம். பின்னாடி இருக்கிற ஸ்னோ தெரியுது பார்த்தீங்களா, இருங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்னோ தெரியுது பார்த்தீங்களா, அவன் எங்கெங்கே போகிறேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க போகலாம். அதான் ஒரு இன்னும் ரோட்டங் பாஸ். எங்கள் அப்பா வச்சு கரெக்டாக சொல்கிறார். இந்த ரோட்டங் பாஸ்க்கு வந்து இன்னும் 21 kilometers இருக்குது. எங்கள் ரூம் ஸ்டேலேருந்து கிட்டத்தட்ட இங்கே வரதுக்கு 55 kilometers. போக போக வந்து அந்த போகிற வழியே வந்து சின்னதாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோலாம் எடுத்துருக்கேன், நான் வந்து காமிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் வந்து வியூலாம் வந்து சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்ல ரோடெலாம் எவ்வளோ எப்படி டேஞ்சரஸாக போகுது. நாங்கள் வந்துடுறது கூட வந்து சீசன்லாம் கிடையாது, ஜனவரி பிப்ரவரியில் தான் வந்து சீசனாக. இந்த டெம்பிள் இதுவே நீங்கள் ஜனவரி பிப்ரவரிலாம் வந்தீங்கன்னா ஸ்னோ வந்து கீழே வருமா, நல்லா வந்து ஏமா நல்லா குளிர்லாம் இருக்கும். இப்போ குளிராக தான் இருக்குது. இதுதான் வந்து குளுமணாலிங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேலை வரலைன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணி இருந்திருப்பேன். சீரியஸாக ஒரு வியூவும் வந்து சூப்பராகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கேருந்து லே வந்து 521 kilometers, லே லடாக். அது வந்து ஒன் டே போகணும். இப்போ மேலே வந்து ஸ்னோ வரப்போகுது. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து சூழ்நிலை சரியில்லை. ஒருத்தங்களாம் வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க. மேலே டாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாமே வாமிட்டாக எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னாங்க. சில்லுன்னு இருக்குது இங்கே பாருங்க. இப்போ தான் என் வாழ்நாளில் இந்த மாதிரி ஐஸ்லாம் எடுக்கிறது நல்லா இருக்குது. எங்கள் அம்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. எங்கள் அம்மா பாருங்க. அம்மி ஏய் 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 இங்கே மேலே வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. இது போடாமல் வந்து மேலே வந்து போக முடியாது. இதுக்கப்புறம் ரொம்ப குளிருது. அதனால் வந்து ரேட் வந்து கம்மி பண்ணி பேசுவோம். வந்து 200 சொன்னாங்க. இப்போ வந்து 150க்கு பேசியிருக்கோம். பர் பர்சனுக்கு வந்து 150. இவங்க வந்து சந்திர கிரகணத்துக்கு போகிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து ஜாக்கெட்டும் வச்சுருக்காங்க. ஷூஸும் வந்து அவங்களே தராங்க. இது வந்து ரெண்ட்டு தான், நீங்கள் வந்து வாங்கிட்டு போக முடியாது. நான் அது சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு. இது வந்து ரெண்ட்டு. நீங்கள் போயிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே கொடுத்துட்டு போயிடணும். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப குளிர் தான், அதான் சொல்கிறாங்க. அநேகத்துக்கு குளிருது. எங்கள் அம்மாவோட ஃபேஸில் ரியாக்ஷனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மேகி சாப்பிட்டா பத்தாது, நீங்கள் வந்து 2 மேகி சாப்பிட்டா தான் பற்றும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பசி எடுக்குது. ப்ளஸ் காலையில் எதுவுமே சாப்பிடவே இல்லை. மேகியோட டேஸ்ட் ஒன்றும் ரொம்ப நல்லாயிருக்கு. நானும் அந்த ஜாக்கெட் போட மாட்டேன், இப்படி தான் போக போகிறேன். நான் மட்டும் தான் போடல, எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் போட்டாங்க. ப்ளஸ் வந்து எங்கள் மாமா இன்னொரு மாமா இருக்காங்க, அவங்க போடலை. ஃபைனலி வந்துட்டோம். இதுதான் வந்து 0 பாயிண்ட்டு. நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நேரம் ஐஸில் கை வச்சது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலி வந்துட்டேன். கீழே உட்கார கூட முடியல. அம்பான் मामा ऊपर जा तू। Hey, wait कर। आओ। अब पिक्चर्स
ஆமா எங்கள் அப்பா தள்ளிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே வைக்கிறேன். நான் இந்த ட்ரிப் என்னால் பேசக்கூட முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா நடந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து மூச்சு வாங்கிட்டு திருப்பி நடங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரேடியாக நடக்காதீங்க, ஏன்னா மூச்சு வந்து திணறுது. இங்கே எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம் தான். எங்கள் அப்பா என்னன்னு தெரில, குழந்த மாதிரி விளாண்டுருக்காரு. நீங்கள் பாருங்களேன், சீரியஸாக செம்ம ஜாலியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. சில்லுன்னு இருக்கு. கீழே ட்ரெஸ்ஸு காமிக்கிறேன் இருங்க, பின்னாடி பாருங்க. எல்லாம் ரொம்ப குளிருது. டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நான் இப்போயே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கீழே வரைக்கும் போகுது, எவ்வளோ ஜஸ்ட்டில் நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் தான். சே, எங்கள் அம்மானால் வர முடியல. எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்க, வேன்லேயே படுத்துட்ருக்காங்க. அதை அவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் போகிற வரைக்கும் எதனா வந்து வராங்களா இல்லையான்னு தெரில. ஃபுல்லாக சுற்றி ஸ்னோ தான். இந்த ரைடு வந்து பேசியிருக்கேன், இந்த ரைடு வந்து 200 ருபீஸா. இங்கே இதாகிட்டு கீழே வரைக்கும் போகும், அங்கே வரைக்கும் போகும். எங்கள் டேடியோட க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ஐஸ் வந்து அப்படியே வந்து கையில் பிடிக்க முடியல. எங்கள் அப்பா சாப்பிட்றாரு. அட்வென்ச்சர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. இவங்க பெரியவங்களை வச்சுட்டு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா யாருக்குன்னா போகணுன்னா கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணுவேன். கித்தா कितना 300 per person or 200 rupees per person. எங்கள் அம்மாலாம் ஒன்றுமே பண்ண முடியல. வந்தாங்க, ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தாங்க. 2 ஃபோட்டோ எடுத்ததுக்கு 2 கிலோமீட்டர் நடந்தாங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கிற நல்ல வியூஸ்லாம் எங்கள் அம்மா மிஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தாங்கன்னா ஓகே பார்க்கலாம். வந்து ஒரு கடையில் வந்து மோமோஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். வெஜ் மோமோஸ் தானே இங்கே. சாப்பிட்டோம், ரொம்ப அருமையாக இருக்குது, ஸ்பைசியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப யூனிக்காக இருக்குது. சீரியஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இந்த மோமோஸ் வாங்கினது பின்னாடி இருக்கிற வியூக்காக தான். இங்கே வியூலாம் வந்து எனக்கு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. எங்கள் அக்கா பாருங்கள், சூப்பராக இருக்கு. எங்கள் மச்சான் கூட சொல்கிறாங்க நல்லா இருக்குன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் இந்தளவு சில்னஸ் சேரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. என் கையெல்லாம் உறைஞ்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்ட்டு என் ஜாக்கெட் கழட்டி ஊற்றினேன். என் கையெல்லாம் ரொம்ப உறைஞ்சிருச்சு. நான் இந்தளவுக்கு ஃபுல் வீடியோ நான் எடுப்பேன்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல சீரியஸாக. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன், ஆனால் இப்போ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டே இருக்கேன். ப்ரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கேன் இருங்க. ப்ரெட் ஆம்லெட்டு என் பின்னாடி இருக்கிறது தான் வந்து அட்டல் டனல். இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் டனல் வந்து இது தான் சொல்லுவாங்க. அது வந்து மலை வந்து ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் வந்து தோண்டி மலையெல்லாம் ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து தோண்டி பெரிய ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் டனல். பார்க்கவும் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த மலை தான் அது ஃபுல்லாக. இங்கே மேலே தெரியும் அந்த மலை தான், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பின்னாடி இருக்கிறது அது மலை ஃபுல்லாக வந்து இங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய மலை. ஃபுல்லாகவே வந்து க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேவே வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டே 2 ஆஃப் மணாலி இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து நாளைக்கு வந்து டே 3னால, ஏன்னா 3 நாள் ஸ்டே பண்ணதுனால நான் 3 நாள் டே 1 டே 2 டே 3ன்னு சொல்கிறேன்.
நாளைக்கு வந்து டே 3. நாளைக்கு வந்து என்னென்ன பண்ணுறேன் என்னன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.